ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது லாஸ்ட் வீக் நடந்த ஒரு மினி vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து சீரக சம்பாவில் சிக்கன் பிரியாணி தாங்க பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வந்து சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மேரினேட் பண்ணோம். 1/2 kg சிக்கனு, அதில் மஞ்சத்தூள், உப்பு, தயிர், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு சிக்கன் வந்து ஜூஸியாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அந்த பேஸ்ட்டை வந்து நான் சரியாக கார்டில் வீடியோ கேப்சர் பண்ணங்க. அது என்னென்னா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் பிரியாணி வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் நெய் விட்டுட்டு ஓல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா, கொஞ்சமாக பிரியாணி மசாலா, நம்ம அரைச்சி வச்சுருந்தா அதை புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு தயிரும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தா சிக்கனையும் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்து நம்ம ஏன் இப்படி ஆட் பண்ணுறோன்னா, நம்ம சீரக சம்பாவில் வந்துட்டு ரெண்டும் ஒன்றா போடும்போது நம்மளுக்கு அரிசி வெந்துடும், சிக்கன் வேகாதுங்க. ஏன்னா சீரக சம்பா அரிசி வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு இப்படி நம்ம வந்துட்டு சிக்கனை வந்துட்டு கிளறி விட்டு ஒரு 10 minutes வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணும்போது நம்மளுக்கு சிக்கன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 60% குக் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1 கப் ஆஃப் அரிசிக்கு 2 கப் ஆஃப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சீரக சம்பாவில். ஸோ ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக லெமன் ஜூஸும் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா கமன்னு சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருங்க. அப்படியே நாங்கள் எங்கள் லஞ்ச் இதை முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சமாக 65 பண்ணாங்க. இதையும் முடிச்சு லஞ்ச் எல்லாம் முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு ஈவினிங்காக வந்துட்டு பீச் போகலான்னு கிளம்புனோங்க. ஸோ நாங்கள் வந்து அங்கே பீச்சை வந்துட்டு ரீச் ஆகும்போதே 6:30 ஆச்சு. செம்ம க்ரௌடுங்க. ஏன் தான் போகணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பார்க்கிங்க்கு இடமே இல்லை. அப்போ வந்து மெரினா பீச் வந்து க்ரீன் ஃப்ளாக் பீச்சுன்னு ரெடி பண்ண போகிறதுனால நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. நிறைய இடலாம் இந்த கேவ்ஸ் மாதிரி வச்சுட்டு அப்புறம் ஸ்லைட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்க்க எங்கேருந்து தான் வருவாங்கோ தெரியல, அவ்வளோ க்ரௌடு. நாங்கள் ஆக்சுவலி ரிட்டர்னே வீட்டுக்கு போயிடலான்னு நினச்சோம். அந்த அளவுக்கு பார்க்கிங் இடம் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து நாங்கள் இந்த பட்டினப்பாக்கம் கிட்ட தாங்க எங்களுக்கு வந்துட்டு பார்க்கிங்கே கிடச்சிச்சு. ஸோ நாங்கள் அங்கே போட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு கொஞ்ச நேரம் என்னோடய சன் வந்துட்டு இந்த பீச் செட்லாம் வச்சு மண்ணில் விளையாண்டுட்டு இருந்தார். அப்புறம் கார்ன் வாங்கி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சஃபகேஷனாக இருந்துச்சு. பீச்சில் கூட காற்றே இல்லை. அன்றைக்கி ஒரு ஏன் தான் பீச்சுக்கு வந்தங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க.